இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட் வீடியோ தான் பார்க்க போறோம். பிட்காயின், எத்தீரியம், பிட்காயின் டாமினன்ஸு, டோட்டல் 2, டோட்டல் 3, யுஎஸ் மார்க்கெட்டு, கோல்டு இந்த மாரி நெறைய பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இனி மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்து கரெக்ட்டா வரும். ஒரு வாரத்தில முடிஞ்சா 2 வீடியோ நான் போட ட்ரை பண்றேன். கண்டிப்பா 1 வீடியோ வந்து கண்டிப்பா வந்துரும். கொஞ்சம் டேஸ் முன்னாடி நான் டெலகிராம் சேனல்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இனி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ்ஸ பத்தியோ, இந்த சைக்கிள் இப்படி தான் முடியும், இல்ல அத பத்தி எதுவும் நான் பேச போறதில்ல அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசியிருந்திருப்பேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த வந்து இப்படி தான் முடியும் அப்படிங்கிற மாரி நம்பிட்டேன். அது என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சேனல்ல கன்டினியூஸா பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். இந்த சைக்கிள் எப்படி முடியும்? மினிமம் டார்கெட் எவ்வளவு? எல்லாத்தோட மினிமம் டார்கெட்ட வந்து நான் போட்டுட்டேன். நான் அதிலேருந்து பின்வாங்கவே இல்ல. அத இப்பவும் நம்புறேன். அத நான் 2026ல நம்புறேன். என்னோட பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் அத போட்டிருப்பேன். இந்த சைக்கிள் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற விஷயம்லாம் அதில போட்டுருந்துருப்பேன். நீங்க அதில செக் பண்ணி பார்த்தாலே வந்து தெரியும். ஏன்னா, நான் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப எல்லா வீடியோஸ்லயும் பேசுன மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் சரி நான் ஒரு விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். அது நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிற விஷயத்த வந்து 2026ல எனக்கு வந்து பதில் சொல்லும் அது. அந்த டைம்ல பார்த்துக்கலாம். அதனால மேஜரான ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கு. நான் அது என்னோட பிளான்ல இருந்தே நான் பின்வாங்குறேன். அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படின்னா, அந்த டைம்ல நான் ஒரு வீடியோ போட்டு நான் வந்து தோத்து போயிட்டேன். அந்த இடத்துல இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் பேசுவேனே தவிர, நான் பேசாத வரைக்கும் என்னோட வியூ வந்து அதுதான். இத யாராவது பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோஸ்லாம் பாருங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வாரம். மேஜரான நெறைய நியூஸ் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. எப்படி மேனிபுலேட் பண்ண போறாங்க? பம்ப் பண்றாங்களா? இல்ல டம்ப் பண்றாங்களா? அப்படிங்கிறது வந்து தெரியல. இப்போ டெக்னிக்கலா பார்க்கும்போது, நான் சொல்லியிருந்தேன். நமக்கு பிடிசி வந்து மேல போறதுக்கு வந்து ஒரு 80% ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன வந்து பிரேக் அவுட் பண்ணணும். பண்ணி மேல போனா தான் நம்ம இங்க இருந்து மேல போற மாரி வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாரி பேசியிருந்தேன். ஆனா, அந்த ட்ரெண்ட் லைன் நெறைய வாட்டி டேப் ஆகிடுச்சு. ஆனா, திரும்ப திரும்ப கீழ தான் வந்துட்டுருக்கு. ஆனா, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கீழ இருந்த ட்ரெண்ட் லைன இத வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. பிரேக் டவுன் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. இன்னைக்கு, நாளைக்கு இந்த பிட்காயின் கேண்டில் எப்படி க்ளோஸ் வைக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். நல்லா கீழ க்ளோஸ் வச்சு டம்ப் ஆகுது அப்படின்னா, அடுத்த மேஜரான சப்போர்ட் எங்க இருக்கும் அப்படின்னா, $74,000 இந்த ரேஞ்சில இருக்கும். அதாவது 2021ஓட ஆல் டைம் ஹை வந்து இந்த ஏரியா தான். இந்த ஏரியா ஒரு 65,000லேருந்து இந்த 74,000 இந்த ரேஞ்ச் வந்து வரலாம். நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குற அந்த ஆல் டைம் ஹைஸ் இந்த குளோபல் எக்கனாமி எல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிகபட்சமா டம்ப் ஆச்சுன்னா, இந்த 74,000த்துக்கு கீழ இந்த ரேஞ்சில இருந்து பிடிசி ஒரு நியூ ஆல் டைம் ஹை போகும் அப்படிங்கிற மாரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இத தான் நான் எல்லா வீடியோஸ்லயும் நான் சொல்றேன். ஏன்னா என்னோட வியூ வந்து இந்த மாரி தான் இருக்கு. அ இப்போதைக்கு ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அடுத்த 1 வாரத்துக்கு நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல வந்து பிரேக் அவுட் பண்ணுமா? இல்ல கீழ போகுமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப நியூஸ் இருக்கனால நெறைய மேனிபுலேஷன் இருக்கும். இந்த 1 வாரம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். நம்ம ட்ரேட் பண்றதெல்லாம் பார்த்து ட்ரேட் பண்றது நல்லது. பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து கேண்டில் க்ளோஸ் நல்லா தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். டாமினன்ஸ் வந்து டம்ப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, 52 வீக் இஎம்ஐ கீழ வந்து திரும்ப கரெக்ட்டா அந்த 52 வீக் இஎம்ஐல வந்து டேப் பண்ணிக்கிட்டு டம்ப் ஆகுது. வீக்லி டைம் ஃப்ரேம்ல இங்க இருந்த அந்த கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்கு. டவுன் ஆக நல்லா தான் இருக்கு. இது பிட்காயின் டம்ப் ஆகுறனால இது இப்போ டம்ப் ஆகி கீழ வருமா? இல்லன்னா ஆல்ட் கண்டிஷன் நடந்து இது டம்ப் ஆகி கீழ வருமா? அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இந்த இடத்துல இவ்வளோ டம்ப் ஆச்சு டாமினன்ஸ். ஆனா ஆல்ட் காயின்ஸ் வந்து மேல போகல. ரீசன் வந்து பிட்காயினோட டம்புனால நடந்த டாமினன்ஸ் டம்ப் தான் வந்து இந்த டம்பா இருந்துச்சு. பிடிசி டாமினன்ஸ் வந்து கீழ வரும்போது 2 ரீசனால டாமினன்ஸ் வந்து வர முடியும். பிடிசி வந்து ஸ்டேபிளா இருந்து ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் ரொம்ப பம்ப் ஆச்சு அப்படின்னாலும் டாமினன்ஸ் வந்து டம்ப் ஆகும். ஆல்ட் காயின்ஸ் வந்து பெருசா டம்ப் ஆகாம ஸ்டேபிளா இருந்து பிடிசி வந்து நல்லா டம்ப் ஆனாலும் ம அ டாமினன்ஸ் வந்து கீழ வரும். இந்த 2 ரீசன்ல எந்த ரீசனால வந்து இங்க டம்ப் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எத்தீரியத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லி ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கும். இப்ப இது வந்து எத்தீரியம் மேல தான் போகும் அப்படிங்கிறத வந்து இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா பிட்காயின் வந்து இந்த ட்ரெண்ட் லைன வந்து பிரேக் அவுட் பண்ணணும். இப்போ எத்தீரியம் பிரேக் அவுட் பண்ணி பிட்காயின் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா எத்தீரியம் வந்து கீழ விழுந்துரும். இப்ப எல்லாத்துக்குமே மேஜரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பிட்காயின் அப் ட்ரெண்ட் ஆகணும். பிட்காயின் வந்து அப் ட்ரெண்ட் இதுவரையும் ஆகல. அது ஆச்சுன்னா நம்ம இதெல்லாம் நம்பலாம். ஸ்ட்ராங்கா வந்து மேல தான் போயிரும் அப்படிங்கிற மாரி. நீங்க வெறும் எத்தீரியத்தோட சார்ட் மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட் வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் எத்தீரியம், பிடிசியும் அப்படிதான்.
ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா இந்த டெய்லி ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கும். இது நல்லாயிருக்கு. இதுலேருந்து மேலே போகிறது. இப்படி பிட்காயினை தவிர வேறு நிறைய விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. பிட்காயின் மட்டும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஒரு நிம்மதி வந்திருக்கும். சரி மேலே தான் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது இது எல்லாமே மேலே போகிற மாதிரி நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் பிட்காயின் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இங்கே இருக்க எல்லாமே வந்து இன்வாலிடேட் ஆகிரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் இருக்கனால வந்து எப்படி மேனிபுலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். கிரிப்டோவோட டோட்டல் மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகியிருந்துச்சு. பிரேக் அவுட் ஆகி இந்த மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு தெரியல. இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது பம்ப் ஆகணும். ஆனால் பிடிசி சப்போர்ட் பண்ணால் தான் பம்ப் ஆகும். டோட்டல் 2வும் அப்படி தான் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகியிருக்கும். அதுவும் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி அந்த இடத்துல அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இப்போது டேப் பண்ணிக்கிட்டு நிற்குது. யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் வரைக்கும் நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு. கரெக்டாக ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஒரே நாளில் ஒரு டெய்லி கேண்டில் பாருங்கள் மொத்தமாக கீழே அப்படியே மாற்றி விட்டுட்டு இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியரிஷாக தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். இந்த வாரம் நியூஸ் இருக்கனால இது ஒரு மேனிபுலேஷனாக பார்க்குறதா இல்லை பயாஸ் வந்து கீழே திரும்புதா அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியலை. நாளைக்கு ஒரு நியூஸ் இருக்குது, அப்புறம் வியாழக்கிழமை ஒரு நியூஸ் இருக்குது. இந்த 2 நியூஸை பார்த்துட்டு தான் தெரியும். நான் அடுத்த மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை அப்டேட் பண்ணுறேன். பார்க்கலாம் இது என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியல. ஆனால் என்னோடய வியூ பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் பயாஸ் வந்து மேலே தான் எதிர்பார்க்குறேன். இப்போ நடக்கிறது ஒரு மேனிபுலேஷனாக அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். கோல்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப புல்லிஷாக இருக்குது. கோல்டு வந்து இன்னும் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். இந்த வாரத்துலேயே வந்து நியூ ஆல் டைம் ஹை போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன் கோல்டு. ஓகே, அவ்வளோதான். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது முக்கியமான அப்டேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் இன்றைக்கி டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன். என்கிட்ட நிறைய என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நிறைய காயின்ஸ் பார்த்திங்கன்னா கன்று தான் இருந்துச்சு. அது இன்றைக்கி பார்க்கும்போது கன் வந்து நல்லா பம்ப் ஆனதில் பார்த்திங்கன்னா ஒரு 40% வரைக்கும் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் டாலர் வேல்யூவில் பார்க்கும்போது கன்று தான் இருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சமாக செல் பண்ணியிருக்கேன். செல் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வரும்போது நான் திரும்ப பை எடுப்பேன். ஒருவேளை கீழே வராமல் மேலே போச்சு அப்படின்னா வந்து வேறு ப்ராஜெக்ட்டில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா கன்று மட்டும் என்னோடய மினிமம் டார்கெட்டு பார்த்திங்கன்னா இது வச்சுருக்கேன். $0.2 வந்து மினிமம் டார்கெட் வச்சுருக்கேன். ஒரு $250 மில்லியன் மார்க்கெட் கேப் வந்தாலே இந்த $0.2 அப்படிங்கிறது வந்து ரீச் ஆகும். மினிமமாக ஈஸியாக இந்த இடம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். கன்று மட்டும் எனக்கு இவ்வளோ போச்சுனாலே நான் போட்ட அமௌண்ட் எனக்கு கிடச்சிரும். இப்போ லாஸ்ட்டில் இருக்கேன். போட்ட அமௌண்ட்டை விட அதிகமாகவே வந்து எனக்கு கிடச்சிரும். அந்த மாதிரி என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தமாக வந்து ஒரு 18-19 ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் கன்று மட்டும் இந்த இடத்துக்கு போனாலே என்னோடய போட்ட அமௌண்ட் வந்துடும். மீதி எல்லாமே எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அது போனாலும் சரி, இல்லை கொஞ்சம் போனாலும் சரி, எவ்வளோ போனாலும் வந்து எனக்கு லாஸ் வராது. இந்த மாதிரி நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ரியோவும் அப்படி தான். ரியோ இப்போ இருக்க இடத்துல இருந்து 10x போனாலே என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு கையில் கிடச்சிரும். இந்த மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணி தான் என்னோடய போர்ட்ஃபோலியோ நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம். கன் வந்து நல்லா இருக்குது கன்று. இன்னும் வந்து 1 வாரம் 2 வாரம் ட்ரேட் ஆகும்போது தெரியும். வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு இன்னும் நல்லா பார்க்கும். கன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க $1 பில்லியன் மார்க்கெட் கேப் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகாதுன்னு சொல்ல வரல, போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மினிமமாக இந்த டார்கெட் வந்து நான் ஈஸியாக எதிர்பார்க்குறேன். நம்ம எதிர்பார்க்குற ஹால்ட் கண்டிஷன் நடந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே பாசிபிள் தான். கேட்குறீங்க நிறைய பேர், ப்ரோ எல்லா காயின்ஸுக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மினிமம் டார்கெட் வந்து நான் பண்ணி தான் வச்சுருக்கேன் எல்லாமே. அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக நம்ம வீடியோ பண்ணுவேன். வீடியோ பண்ணி ஒவ்வொரு காயின்ஸோட மினிமம் டார்கெட்டையும் வந்து நான் பண்ணுவேன். அதுக்கான டைமுக்காக வெயிட் பண்ணுறேன். எத்தீரியம் வந்து 2021 இந்த ஆல் டைம் ஹை மேலே வந்து க்ளோஸ் ஆகி ட்ரேட் ஆகும்போது நான் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். இப்போ சொன்னால் அதெல்லாம் கரெக்டாக இருக்காது. அந்த டைமில் வந்து நான் சொல்லுவேன். இல்லை டெலகிராம் சேனல்லையாவது நான் சொல்லிடுவேன். இல்லை மோஸ்ட்டாக நான் வீடியோ போட்டுருவேன். அந்த டைமில் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.